Good morning students. Social Science English Medium Unit 3 9th Standard Social Science Unit 3 Early Tamil Society and Culture. Early Tamil Society and Culture. நம்ம இந்த பாடத்தில் தமிழகத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். அதாவது தமிழகத்தில் தமிழ் சமுதாயம் எப்படி இருந்துச்சு, பண்பாடு தொடக்க காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை நம்ம சிறப்பாக நம்ம படிக்க போகிறோம். அதாவது ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். முதல்ல நம்ம தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு பொதுவாக 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தோன்றப்பட்ட ஒரு தமிழ் சமுதாயம். 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே தோன்றப்பட்ட ஒரு தமிழ் சமுதாயம். இதை முதல்ல நம்ம தமிழ்நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ தமிழ்நாடு பழமையான ஒரு கலாச்சாரத்தை கொண்ட ஒரு மாநிலம். Introduction. Tamil civilization as we have seen begins at least 3 centuries before the common era. சொன்ன மாதிரி 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. அப்போ தமிழகத்தோட தொடர்பு வச்சவங்க, அதாவது வணிகர்கள், ட்ரேடர்ஸ், இவங்க எப்படின்னா கடல் கடந்து பல நாடுகள்லேருந்து வந்தவங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கடல் கடந்து பல நாடுகள்லேருந்து வந்து தமிழ்நாட்டில் வணிகர்கள் அவங்க பல தொடர்புகளை கொண்டு வந்திருக்காங்க. பண்பாட்டு தொடர்புகள், வணிக தொடர்புகள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமாக ஃபாரினர்ஸ், வெளிநாட்டு வணிகர்கள் கடல் வழியே தமிழகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். For commercial activities, the resulting cultural and mercantile activities and internal developments led to urbanization in this region. Towns and ports emerged. அதாவது தமிழ்நாட்டில் நகரங்கள் பல உருவாகியிருக்கு. டவுன்ஸ், போர்ட்ஸ், துறைமுகம். காயின்ஸ் அண்ட் கரன்சி கேம் இன்டு சர்க்குலேஷன். அப்போ நாணயங்கள், பணம், இதெல்லாம் புழக்கத்திற்கு வந்திருக்கு. ஃபார் சர்க்குலேஷன். ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு. ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ்னால் எழுத்து வடிவம். அதாவது எப்படி எப்படி அந்த மாதிரி அவங்க பேச்சில் எப்படி இருந்துச்சோ அதே போல் எழுத்து வடிவமும் தமிழ்நாட்டில், அதாவது தமிழ் பிராமி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ் பிராமி என்ற தமிழ் மொழி முதல் எழுதப்பட்டது. ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட். த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட், லிசன், த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் வாஸ் அடாப்டட் டு ரைட் த தமிழ் லாங்குவேஜ். கிளாசிக்கல் தமிழ் போயம்ஸ் வேர் கம்போஸ்ட். அப்போ தமிழ் பிராமி என்ற அந்த வரி, அந்த வடிவத்தில் தமிழ் மொழி முதல் எழுதப்பட்டது. தமிழ் பிராமி. அப்போது இந்த தமிழை நம்ம போகிறோம் செம்மொழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழை எப்படி சொல்லலாம்? கிளாசிக்கல் தமிழ் போயம்ஸ், செம்மொழி. நீங்கள் தமிழ் பிராமி இந்த ஸ்கிரிப்டை இந்த லெசனில் லாஸ்ட் பேஜில் நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் பேஜ், இந்த லெசனில் லாஸ்ட் பேஜ், தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ். Tamil Brahmi scripts. The last page used in Sangam age for writing in the Tamil language. This is Tamil Brahmi script. எப்படி a a e e u u a a i o o, அது வந்து அக், அப்புறம் கேன ஷேன டேன தேம. நீங்கள் இதில் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்கிடும். ஓகே. நவ் பேஜ் நம்பர் 33. பேஜ் நம்பர் 33.
3.1 sources for the study of early Tamil society. Sources for the study of early Tamil society. அப்போ தொடக்க காலத்தில் இந்த தமிழ் சமூகத்தை குறித்து தெரிந்து கொள்வதற்கு சில ஆதாரங்களும் இருக்குது, சான்றுகள். அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர், நம்பர் 2 எபிகிராஃபி, தட் இஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன்னாலே கல்வெட்டுகள். 3 archaeological excavations and material culture. 4 non-Tamil and foreign literature. These are the sources for the study of early Tamil society. அதாவது கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர், அதாவது தமிழ் இலக்கியங்களை நம்ம பார்த்தோம்னா கிளாசிக்கல் பழமையானது, அதாவது செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள். எபிகிராஃபினா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள். யூ நோ தட். நம்பர் 3 ஆர்ச்சியாலஜிக்கல் எக்ஸிபிஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர், அதாவது அகழ்வாயு சான்றுகள், அது பண்பாட்டு பொருள்கள். இதை பற்றி நம்ம படிக்கிறது. 4 நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர். நான் தமிழ், தமிழ் அல்லாத, நான் தமிழ், தமிழ் அல்லாத அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர், அதாவது அயல் நாட்டின் இலக்கிய குறிப்புகள், ஃபாரின் இலக்கியம். அதை பற்றியும் நம்ம இந்த இயர்லி தமிழ் சொசைட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோர்சஸ், த ஸ்டடி மெட்டீரியல்ஸ். நவ் த கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர். நம்பர் 1 கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர். த கிளாசிக்கல் சங்கம், த தமிழ் லிட்ரேச்சர் கலெக்ஷன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த தொல்காப்பியம், த 17 மேல் கணக்கு, 18 மேஜர் ஒர்க்ஸ். 17 மேல் கணக்கு, 18 மேஜர் ஒர்க்ஸ். அப்போ 18 மைனர் ஒர்க்ஸும் இருக்குது. இப்போ பார்க்கலாம். த 17 மேல் கணக்கு அண்ட் த 17 கீழ்கணக்கு, 18 மைனர் ஒர்க்ஸ் அண்ட் 5 எபிக்ஸ். திஸ் இஸ் கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர். தொல்காப்பியம், தொல்காப்பியம் attributed to தொல்காப்பியர். தொல்காப்பியத்தை எழுதினவர் தொல்காப்பியர். இஸ் த earliest written work on Tamil grammar. Apart from elaborating the rules of grammar, the third section of Tolkappiyam also describes poetic convention that provide information on Tamil social life. தொல்காப்பியத்தை இயற்றினவர் தொல்காப்பியர். இது வந்து தமிழின் பழமையான ஒரு இலக்கண நூல். ஓகே, இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த இதில் முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழி இலக்கணத்தை அப்படியே எடுத்துக்காட்டி விளக்கி சொல்லுது அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். அப்போ தொல்காப்பியம் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் பேரா, த டெக்ஸ்ட் ஆஃப் 17 மேல் கணக்கு. த டெக்ஸ்ட் ஆஃப் 17 மேல் கணக்கு, அதாவது 18 மேஜர் ஒர்க்ஸ். அதில் நம்ம பார்த்தோம்னா இன்க்ளூட் 10 பாட்டு, 10 இட்லிஸ் அண்ட் 8 தொகை, த 8 ஆந்தாலஜிஸ். த டெக்ஸ்ட் ஆஃப் 17 மேல் கணக்கில் என்னெல்லாம் அடங்கியிருக்குன்னா 10 பாட்டு, 8 தொகை. தீஸ் டெக்ஸ்ட் ஆர் These texts are the oldest among the classical Tamil texts. The text of 17 கீழ்கணக்கு belong to the later date. Now, the 8 தொகை are the 8 anthologies. Number 1 நற்றிணை, 2 குறுந்தொகை, 3 பரிபாடல், 4 பதிற்று 10, 5 ஐங்குறு நானூறு, 6 கலித்தொகை, 7 அகநானூறு, 8 புறநானூறு. This is 8 தொகை or 8 anthologies. Then 10 பாட்டு or 10 idlis collection includes 10 long songs. That is number 1 திருமுருகாற்றுப்படை, 2 பொருணராற்றுப்படை, 3 பெரும்பானாற்றுப்படை, 4 சிறும்பானாற்றுப்படை, 5 முல்லைப்பாட்டு, 6 நெடுநல் வாடை, 7 மதுரை காஞ்சி, 8
குறிஞ்சிப்பாட்டு, 9 பட்டினப்பாலை, then last one 10 மலைப்படுகடாம். This is the 10 பாட்டு or 10 idlis. Collection includes 10 long songs. This is important. Now 18 கீழ்கணக்கு, 18 minor works. The 18 கீழ்கணக்கு comprises 18 texts elaborating on ethics and morals. The preeminent work among these is the Tirukkural, composed by Thiruvalluvar. In 1330 couplets, Tirukkural considers questions of morality, statecraft and love. இந்த 18 கீழ்கணக்கில் நம்ம பார்த்தோம்னா முதன்மையானது திருக்குறள் நம்ம சொல்கிறோம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் இதில் முதன்மையான நூல். இதில் 1330 குறட்பாக்களை கொண்ட திருக்குறள். 1330 குறட்பாக்களை கொண்ட திருக்குறள். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதில் என்னென்னு சொல்லிங்கன்னா அறம் பொருள் இன்பம், மொராலிட்டி, ஸ்டேட் கிராஃப்ட் அண்ட் லவ், இன்பம் என்று 3 பால்களாக பகுக்கப்பட்டுள்ளது. ஓகே. த 5 எபிக்ஸ், 50 காப்பியங்கள், 5 எபிக்ஸ். த எபிக்ஸ் ஆஃப் காப்பியம்ஸ் ஆர் லாங் நரேட்டிவ் போயம் ஆஃப் வெரி ஹை குவாலிட்டி. தே ஆர் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. திஸ் இஸ் 5 எபிக்ஸ். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி and குண்டலகேசி. Now epigraphy, that is inscriptions. கல்வெட்டுகள். எபிகிராபி is the study of inscriptions. அப்போ கல்வெட்டுகளை குறித்து படிப்பது தான் கல்வெட்டியல், எபிகிராபி. இந்த கல்வெட்டு எங்கெங்க அந்த சான்றுகள் அப்படி நம்ம பார்த்தோம்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கிரிப்டட் ஆன் ஸ்டோன், காப்பர் பிளேட்ஸ் அண்ட் அதர் மீடியா சச் அஸ் காயின்ஸ், ரிங்ஸ் எக்ஸெட்ரா. இந்த கல்வெட்டுகள் பொதுவாக பார்த்தோம்னா நாணயங்கள், மோதிரங்கள் அந்த காலத்தில் அவங்க பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம். The development of script marks the beginning of the historical period. அதாவது இந்த மொழி உருவாக்கப்பட்ட அந்த காலத்திலே தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம் என நம்ம சொல்லலாம். The development of the script marks the beginning of the historical period. Now தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது தமிழ் பிராமி கல்வெட்டுகள். இப்போ எபிகிராஃபி பற்றி படிக்கிறோம், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகளை பற்றி படிக்கிறோம். இதில் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த தமிழ் பிராமி அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த கல்வெட்டுகள் எங்கெங்கே காணப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்லா கவனிங்க. மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம் அண்ட் ஜம்பை. இன்க்ளூடிங் மதுரை, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர் அண்ட் கொங்கர் புளியங்குளம் அண்ட் ஜம்பை அண்ட் மதுரை. அப்போ இதெல்லாம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள் அடங்கி உள்ள இடங்கள். இது பொதுவாக பார்த்திங்கன்னா மதுரையில் குகை, கேவ் வாழிடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இன்றும் காணலாம். மேஜர் சைட்ஸ் ஆஃப் சச் கேவ்ஸ் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அரௌண்ட் மதுரை. மெனி சச் கேவ்ஸ், கேவ்னா குகை, மெனி சச் கேவ்ஸ் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கேன் ஸ்டில் பி சீன். மதுரையில் இன்றைக்கும் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். See the picture, a drip line at a rock cave
with Tamil Brahmi inscriptions. Now hero stones. ஹீரோனாலே ஒரு பெரிய போர்க்களத்தில் பார்க்கலாம், அல்லது எதுலேயும் ரொம்ப சிறப்பாக செய்வார், அவர் தான் வல்லமை மிக்கவர். அப்போ ஹீரோ ஸ்டோன்ஸ் இன் தமிழ் வேர்ட் நடு கற்கள், ஹீரோ ஸ்டோன்ஸ். Hero stones are memorials erected for those who lost their lives in the battles and in cattle raids. அதாவது போர்க்களம் எடுத்துக்கிட்டோமே, போர்க்களம், பேட்டில் ஃபீல்டு, போர்க்களம். அது மட்டும் இல்லை, சண்டை, இதில் வீர மரணம் அடைந்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம்ல. இவங்களுக்கு நினைவாக ஒரு தூண் உருவாக்குறாங்க, நினைவாக ஒரு தூண் உருவாக. இதுதான் ஹீரோ ஸ்டோன்ஸ். அப்போ அந்த காலத்தில் போர் புரிந்த அரசர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? சரி, அப்படின்னு பார்ப்போம். As cattle were considered an important source of wealth, raiding cattle owned by adjoining tribes and clans was common practice in the pastoral society. அதாவது இந்த முல்லை நில வாழ்க்கையில் மக்கள் கால்நடைகள், அதாவது கால்நடைகளை செல்வம், அவங்க தான் அதிகமாக கால்நடை வளர்த்துருக்காங்க. அவங்க பல மற்ற குழுவினருடன் பார்த்தோம்னா கால்நடைகளை தமதாக்கி அவங்க சண்டையிட்டு அவங்க பெற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். The clans was common practice in a pastoral society. During the Sangam age, the Mullai landscape followed the pastoral way of life. Tribal chieftains plundered the cattle wealth of enemies who various fought to protect their cattle. அப்போ சண்டையிட்டு தமதாக்கி மற்றவங்களுடைய கால்நடையும் அவங்க என்னது கொண்டிருக்காங்க. சரியா? இவ்வாறு அவர்கள், அதாவது இதில் நிறைய பேர் இறந்து இருந்துப்பாங்க இந்த சண்டை போடுறதில். இதனால் நினைவாக அவங்க என்னது இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் நடுக்கற்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபில் நம்ம பார்க்குறோம். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்களை விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்ககால இலக்கியங்களை மிக விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? The hero stones of the Sangam age with Tamil Brahmi inscriptions can be found at Pulimangkombai and Thadapatti in Theni district and Panaikottai in Pudukkottai district. Panaikottai in Pudukkottai district. Those of the Sangam age discovered till now do not have images or sculptures. அதாவது தேனி மாவட்டத்தில் புலிமான்கோம்பை, தாதப்பட்டி ஆகிய இடங்களிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனைக்கோட்டை என்ற இடத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால த ஹீரோ ஸ்டோன்ஸ் இப்போவும் இருக்குது. ஓகே, ஹீரோ ஸ்டோன் புலிமான்கோம்பை. See the picture. Now inscriptions on pottery. கல்வெட்டுகள், அதாவது போட்டரி, இது சுடுமண் கலர்லேயும் அவங்க பொறிக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய தன்மைகள் அந்த சுடுமண் போட்டரி அதுலேயும் பொறிக்கப்பட்டிருக்கு. போட்டரி வெசல்ஸ் ஃப்ரம் த early historic period have names of people engraved on them in Tamil Brahmi script. அதாவது அந்த வரலாற்றில் தொடக்க காலத்திலே இந்த சுடுமண் கலன் போட்டலி, அந்த பாட், மக்களின் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பிராமி எழுத்துக்களால் என்னது மக்களின் பெயர்கள், peoples engraved to them in Tamil Brahmi script. Potsherds have been discovered in Arikkamedu, Alagankulam, Kodumanal, Keeladi and many other sites in Tamil Nadu. நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அரிக்கைமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள
இடங்கள். இப்படி தமிழ்நாட்டில் பல இடங்களில் இத்தகைய சுடுமண் பொறிப்புகள் இப்போவும் நாம் காணலாம். Pottery inscribed with names in Tamil Brahmi script have also been found in Berenik and Qasir al-Qadim in Egypt and in Khor Rori in Oman, indicating the early Tamils had trade contacts with Asia. And along the Red Sea coast. இது நம்ம பார்க்கலாம். அதாவது எகிப்து நாட்டில் பெரனிகே, குசேர் அல் காதிம் இது வந்து எகிப்து நாட்டில் உள்ள இடம். அதே போல் ஓமன் நாட்டில் கோர் ரோரி, ஓமன் ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் கோர் ரோரி என்ற இடத்திலும் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி பாடத்தில் நம்ம பார்க்குறோம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் போட்டரி. See the picture. இந்த சுடுமண், இந்த போட்டரி, இது அழகன் குளத்தில் கிடைத்த சுடுமண் களம். இது வந்து கப்பல் உருவம் சரியா? ஷிப், motif of a ship on pottery from Alagan Kulam. Prakrit was the language used by the common people in the northern part of India during the Mauryan period. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் லெசனில் நம்ம இதை பார்த்துருக்குறோம். பிராகிரித் இது மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பேசப்பட்ட ஒரு மொழி. ஓகே. ஆர்ச்சியாலஜிக்கல் சைட்ஸ், அதாவது தொல்லியல் அகழ்வாய்வு களங்கள். சைட்ஸ்னால் பிளேஸ், இடத்த மென்ஷன் பண்ணுறது தான் சைட்ஸ். ஆர்ச்சியாலஜிக்கல் சைட்ஸ், தொல்லியல் அகழ்வாய்வு களங்கள். ஆர்ச்சியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் refers to systematically digging a site to recover material evidence for exploring and interpreting societies of the past. அதாவது தொல்லியல் அகழ்வாய்வு இது என்னென்னா, பண்டைய காலத்தில் சமூகத்தின் வாழ்க்கை முறைகளை பற்றி தெரிந்து கொள்கிறோம். எப்படி தெரிந்து கொள்கிறோம்? அது சில சான்றுகள், அகழ்வாய்வுகள் மூலமாக கிடைக்கிற சான்றுகள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? தெரிந்து கொள்கிறோம். Archaeological excavations at the early historic sites are the source of evidence of the activities of the Sangam age people. Excavations at Arikemedu, Alagankulam, Urayur, Kanjipuram, Kaverippumpattinam, Korkai, Vasavathamuram, Keeladi, Kodumanal in Tamil Nadu and Pattanam in Kerala provide the evidence we have of this period. அப்போ இந்த தொல்லியல் அகழ்வாய்வு களங்கள் இது எங்கெங்கே கிடைக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். கேரளாவில் பட்டணம் என்ற இடத்துல என்ன செய்கிறோம்? நம்ம இதை பற்றி பார்த்துக்கலாம். இந்த தொல்லியல் அகழ்வாய்வு களங்கள் கேரளாவில் பட்டணம் என்ற இடத்துல இது மக்களின் வாழ்க்கை முறையை பல வகையாக இந்த தொல்லியல் சான்றுகள் நமக்கு தெரிவிக்கிறது. அப்போ தொல்லியல் அகழ்வாய்வு அப்படி நம்ம பார்த்தோம்னா புதுச்சேரி அதாவது புதுச்சேரியில் அரிக்கமேடு என்ற இடத்துலையும் பார்க்கலாம். புதுச்சேரியில் அரிக்கமேடு நியர் புதுச்சேரி இஸ் சங்கம் ஏஜ் போர்ட் எக்ஸ்பர்ட் பை த ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதான் ASI, ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. பிரிட்டிஷ் ஆர்ச்சியாலஜிஸ்ட், அதாவது பிரிட்டனை சேர்ந்த இந்த ஆர்ச்சியாலஜிஸ்ட் நேம் ராபர்ட் எரிக் மோர்டிமர் வீலர், பிரெஞ்சு ஆர்ச்சியாலஜிஸ்ட் JM கேசல் அண்ட் இந்தியன் ஆர்ச்சியாலஜிஸ்ட், நம்ம நாட்டில் உள்ளவர் இந்தியன் ஆர்ச்சியாலஜிஸ்ட்
A. Ghosh and Krishnadeva excavated this site. They found evidence of a planned town, warehouse, streets, tanks and ring wells. இவங்களாம் அதாவது அகழ்வாய்வு பணிகளை முக்கியமான ஆட்கள், ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க முக்கியமான ஆள். இவங்க எப்படி கிடங்கு, தொட்டிகள், உரை கிணறுகள், தெரு ஆகியவற்றை உள்ளடக்க திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டறிந்து அதை வெளிக்காட்டியிருக்காங்க. ஓகே, த ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐ நம்ம பார்த்தோம்ல, த ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய தொல்லியல் துறை. இது பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்யும் ஒரு அமைப்பு. இந்திய தொல்லியல் துறையை பற்றி நீங்கள் தெரியணும் கண்டிப்பாக. த ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐ அப்படின்னா இஸ் எ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி தட் மேனேஜஸ் ஆர்ச்சியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் மோனுமெண்ட்ஸ் இன் இந்தியா. அதாவது பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்யும் ஓர் அமைப்பு. இந்த இந்திய தொழில் துறையில் நம்ம பார்த்தோம்னா பொருட்களை பாதுகாப்பாக வைக்கணும். பழங்கால பொருட்கள், கலை கருவூலங்கள், சரியா, பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். தொல்லியல் ஆய்வுக்களங்கள், இந்த மாதிரி சட்டம் இதெல்லாம் அடங்கி வகுக்கப்பட்டுள்ளது. அதான் நம்ம இதில் பார்க்குறோம். த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ச்சியாலஜிக்கல் இந்தியன் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட், த ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட் 1972, த ஏன்சியன்ட் மோனுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்ச்சியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 ஆர் legislation related to the preservation of archaeological remains in India. மெட்டீரியல் கல்ச்சர், பொருட்கள், பண்பாட்டு பொருட்கள், அதாவது பொருட்கள் மூலமாகவும் இந்த நம்ம தமிழகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெட்டீரியல் கல்ச்சர். Archaeologists have found evidence of brick structures and industrial activities, as well as artifacts such as beads, bangles, cameos, intergloss and other materials in these sites. அதாவது பண்பாட்டு பொருட்கள் எடுத்துக்கிட்டோன்னா இந்த செங்கல் கட்டுமானங்கள், மணிகள், சங்கு வளையல்கள், கேமியோ அப்படின்னு பார்த்தோம், அணி புடைப்பு மணிகள், கேமியோ. பிறகு இன்டக்லியோ, அதாவது செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள், செதுக்கியிருப்பாங்க அந்த கல்வெட்டில், செதுக்கி வச்சுருப்பாங்களா, இதுக்கு பார்த்தா இன்டக்லியோ போன்றவற்றை தொல்லியல்கள் அகழ்வாய்வு மேற்கொண்ட இடங்களில் இவங்க கண்டிருக்காங்க. மெட்டீரியல் கல்ச்சர். தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் on pottery and coins have also been unearthed. இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் இது சுடுமண் பாண்ட ஓடுகள், பலவகை நாணயங்கள் அங்கங்கே இருந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, கிராஃப்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டுகெதர் ஹெல்ப் அஸ் reconstruct the way of life of the people of those times. From this we learn and understand how they might have lived. அதாவது வாழ்க்கை முறைகள்னு எடுத்துக்கிட்டால், அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறை எடுத்துக்கிட்டால், கலைகள், கைவினை திறன் கொண்ட பொருட்கள், தொழில்கள் ஆகியவை குறித்து அறிந்து கொள்ள நமக்கு உதவுகின்றது. ஓகே, பிக்சர் அண்ட் இன்டக்லியோ பட்டணம், கேரளா. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி நம்ம நினச்சிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். காயின்ஸ், நாணயங்கள், Coins as a medium of exchange were introduced for the first time in the Sangam age.
நாணயம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் நாணயங்கள் 1 ரூபி காயின், 2 rupees காயின், 5 rupees காயின், இப்படி. அப்போ காயின்ஸ் ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வேர் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் த சங்கம் ஏஜ். அப்போ அந்த காலத்தில் நாணயங்கள் அந்த காலத்தில் நாணயங்கள் அவங்க பார்த்துருக்காங்க. காயின்ஸ் நாணயங்கள் அந்த காலத்தில் நாணயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. த காயின்ஸ் ஆஃப் த சேராஸ், த சோலாஸ் அண்ட் த பாண்டியாஸ் பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் அண்ட் ரோமன் காயின்ஸ் ஃபார்ம் another important source of evidence from the சங்கம் ஏஜ். அப்போ சேர சோழ பாண்டிய அரசர்களின் காலத்தில் நாணயங்கள், அதாவது முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள், பஞ்ச் மார்க்டு காயின்ஸ், இதெல்லாம் ரோமானிய நாணயங்கள் ஆகியவை சங்க காலத்தில் என்னது அறிந்து கொள்ள உதவுகிற மற்றொரு வகையான ஒரு சான்று. பொதுவாக பார்த்தீங்கன்னா கொடுமணல், போடி நாயக்கனூர் ஆகிய ஊரில் முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கிடைக்கப்பட்டுள்ளது அந்த காலத்தில். சரியா? இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். போடி நாயக்கனூர் ரோமன் காயின்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் இன் த கோயம்புத்தூர் ரீஜன் and are the found in அலகன்குளம், கரூர் அண்ட் மதுரை. தேவர் யூஸ்ட் இன் புல்லியன். இதை புல்லியன் நம்ம சொல்லலாம். அதாவது ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. அலகன்குளம், கரூர், மதுரை ஆகியெல்லாம் அவை ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. இதை நம்ம பார்த்தீங்கன்னா கட்டி வடிவிலான காயின்ஸ், இதை நம்ம தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள், தங்கத்தை நம்ம பார்த்துருக்கோம், வெள்ளி, அந்த காயின் அவளை கட்டி அதை நம்ம புல்லியன் நம்ம சொல்லலாம். அப்படி புல்லியன் என்றும் இதை நாம் அழைக்கலாம். தேவர் யூஸ்டு ஆஸ் புல்லியன் ஃபார் தேர் மெட்டல் வேல்யூ ஆஸ் எ ஆர்னமெண்ட்ஸ். ரோமன் காயின்ஸ், புதுக்கோட்டை, see the picture. Bullion means precious metal available in the forms of ingots. அதாவது கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலகம் தான் புல்லியன் என்று நாம் அழைக்கிறோம். பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் are the earliest coins used in India. They are mostly made of silver and have numerous symbols punched on them. Hence, they are known as punch marked coins. Non-Tamil sources, foreign accounts. தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுகள். Non-Tamil literature sources also offer information on early Tamil society. The presence of the non-Tamil sources reveals the extensive context and interactions of the early Tamil society with the outside world. அப்போ தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுகளும் நம்ம பண்டைய தமிழக பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். மிக தெளிவாக நம்மளுக்கு சொல்கிறது. நவ் அர்த்தசாஸ்திரா த கிளாசிக் ஒர்க் ஆர் எக்கனாமி அண்ட் ஸ்டேட் கிராஃப்ட் ஆத்தர் பை கௌடில்யா டூரிங் த மௌரியன் பீரியட். அதாவது இந்த மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யர் என்ற சாணக்கியர், இவர் தான் அர்த்த சாஸ்திரத்தை என்ற அந்த நூல் பொருளாதாரத்தை ஆட்சி முறை குறித்து இவர் எடுத்து சொல்கிறார். இது வந்து பாண்டிய கவாடகா மௌரியன் பீரியட் ரெஃபர்ஸ் டு பாண்டிய கவாடகா. It may mean the pearl and shells from the பாண்டியன் கண்ட்ரி. பாண்டிய கவடாக என்ற அந்நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள், கடல் பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம். நவ் மகாவம்சா த ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் குரோனிக்கிள். அதாவது இலங்கையில் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம் என்ற நூல் பாலி மொழியில் எழுதப்பட்டது. இந்த மகாவம்சம் கம்போஸ் இன் த பாலி லாங்குவேஜ் மென்ஷன்ஸ் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் ஹார்ஸ் ட்ரேடர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா. இது எப்படி தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் இந்நூல் குறிப்பிடுகிறது. குதிரை வணிகர்கள், ஹார்ஸ் ட்ரேடர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ், வியாபாரம். அப்போ வியாபாரிகள் அந்த காலத்தில் தமிழ்நாட்டிற்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த மகாவம்சம், இந்த நூல் நம்மளுக்கு விளக்கி சொல்கிறது. சரியா?
Chronicle is a narrative text presenting the important historical events in the chronological order. அப்போ முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை அதை குரோனிக்கல் நம்ம சொல்கிறோம், கால வரிசைப்படுத்தி நமக்கு சொல்கிறது தான் குரோனாலஜிக்கல் ஆர்டர். பெரிப்ளஸ் ஆஃப் எரித்திரியன் சி, அதாவது எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ். இந்த எரித்திரியன் கடல் பண்டைய கிரேக்க நூல். இந்நூலின் ஆசிரியர் யார் நமக்கு தெரியல. ஆனால் பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி என்று பொருள். பெரிப்ளஸ்னாலே கடல் வழிகாட்டி. த டேம் பெரிப்ளஸ் மீன்ஸ் நேவிகேஷனல் கைடு யூஸ்டு பை sailors. இந்த ஒரு லைன் வெரி இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். த டேம் பெரிப்ளஸ் மீன்ஸ் நேவிகேஷனல் கைடு யூஸ்டு பை sailors. பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி என்று பொருள். அதான் மாலுமிகள் இருக்காங்களே செயலர், இவங்களுக்கு இந்த கடல் பிரயாணத்தில் வழியை தெரிஞ்சதுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது செங்கடலை சுற்றியுள்ள எரித்திரியன் கடல். நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை ஆகிய சங்ககால துறைமுக பட்டினங்கள் குறித்து, சேர பாண்டிய அரசர்கள் குறித்து இந்த நூல் நமக்கு அழகாக சொல்லுது. சரியா? Sangam age ports of Musiri, Tondi, Korkai and Kumari, as well as the Cheras and the Pandyas. Now, Pliny's natural history. Pliny இயற்கை வரலாறு. அப்போ பிளினி, அதாவது ரோமானியரான மூத்த பிளினி என்பவர் இயற்கை வரலாறு நூலை எழுதினார். அப்போ ரோமர்கள் காலத்தில் இந்த பிளினிங்கிற அந்த மூத்த இயற்கை வரலாறு என்ற நூலை அவர் எழுதி நம்மளுக்கு சொல்கிறார். அதான் பிளினி த எல்டர் வாஸ் எ ரோமன் ஹூ ரோட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, ரிட்டன் இன் லாட்டின். அப்போ லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட இந்த நூல் ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்களை குறித்து நமக்கு என்னது ரொம்ப விரிவாக சொல்லுது. அப்போ Roman Empire. Pliny speaks about the pepper trade with India. He states that it took 40 days to reach India from the oases near northeast Africa. If the southwest monsoon wind was favorable. He also mentions that the Pandyas of Madurai controlled the port of Bikar on the Kerala coast. The current name of Bikar is not known. Pliny laments the loss of Roman wealth due to Rome's pepper trade with India, indication of the huge volume of the pepper that was traded. அதாவது இந்த பிளினியின் இயற்கை வரலாறு, இந்த ரோமானியரான மூத்த பிளினி என்பவர் இயற்கையல் நூலை எழுதினு பார்த்தோம். இவர் இந்த வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அறிவுள்ள ஓசலிஸ் துறைமுகத்திலேருந்து பருவக்காற்று, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று, சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடைந்துவிடும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த தென்மேற்கு பருவக்காற்று சவுத் வெஸ்ட் மான்சூன், இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சரியாக 40 நாட்களில் வீசினா இந்தியாவை அடைந்துவிடும் என்று கூறியுள்ளார். இது கேரள கடற்கரையில் இருந்து பக்காரே, கேரள கடற்கரை என்னது பக்காரே என்ற துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பக்காரே. நவ் Ptolemy's geography. டாலமியின் புவியியல். Ptolemy's geography. P silent. Ptolemy's geography is a gazetted and atlas of Roman times providing geographical details of the Roman Empire in the 2nd century AD. இந்த தாலமியின் புவியியல் நம்ம பார்த்தோம்னா 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு போன்ற விவரங்கள், நிலப்படம், அதாவது ஜாகிரபிக்கல் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ரோமன் எம்பையர் இந்த 2nd century. அப்போ புவியியல் நூல் இது காவேரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகிய
துறைமுக பட்டினங்களை குறிப்பிடப்பட்டுள்ளன. காவிருக்கும் பட்டினம், கேப்பஸ் எம்போரியம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி. Are some of the places mentioned in his geography. Map of Pythagorean table. Pythagorean அட்டவணை table. Now Vienna papyrus. Vienna papyrus, a Greek document datable to the 2nd century AD, mentions Mussoorie Strait of olden days. It is in the Papyrus Museum attached to the Australian National Library, Vienna. The Vienna papyrus அப்படி நம்ம பார்த்தோம்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கிரேக்க ஆவணம். இந்த ஆவணத்தில் என்ன சொல்லுதுன்னா, முசிறியில் நடைபெற்ற வணிகம். இந்த ஆவணத்தில் என்ன, முசிறி ஸ்ட்ரேட் ஆஃப் ஓல்டன் டேஸ், அந்த காலத்தில் முசிறியில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி சொல்லுது. தற்போது இந்த ஆவணம் ஆஸ்திரேலியா நாட்டின் தலைநகரான வியன்னா தேசிய நூலகத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள அருங்காட்சியகத்தில் இது வைக்கப்பட்டுள்ளது. வைக்கப்பட்டுள்ளது. It contains a written agreement between traders and mentions the name of a ship, Hermopolis, and lists articles of export such as pepper and ivory that were shipped from India to the Roman Empire. அதாவது ஹெர்மாபோலன் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டுக்கு ஏற்றுமதி, அதாவது பெப்பர் மிளகு, தந்தம் போன்ற சரக்கு குறித்த பட்டியல் இந்த ஆவணத்தில் காணப்படுகின்றன. பேப்பிரஸ் அப்படின்னாலே a paper produced out of the papyrus plant used extensively for writing purposes in ancient Egypt. பேப்பிரஸ் என்பது பண்டைய எகிப்தில் பேப்பிரஸ் என்ற நாணலிருந்து, அந்த பிளான்ட் அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு தாள். அக்காலத்தில் எழுதுறதுக்கு இதைத்தான் என்னது பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் எழுதுறதுக்கு இதை தான் என்னது பயன்படுத்தியிருக்காங்க. Now the topic is over. We will continue the next class.